மதிய வேளை ஆபீஸ் கேன்டீனில் கலகலப்பான சூழலில் மகேஷ் தன் உணவு தட்டுடன் விரைந்து வந்து அவன் நெருங்கிய நண்பன் ராஜு அமர்ந்திருக்கும் இடத்தின் எதிரில் உட்கார்ந்தான். அவனது கண்களில் ஒரு பரவசம், கைகளில் மொபைல் போன் ஏதோ பிளே செய்து கொண்டிருந்தது. மகேஷ் உற்சாகத்துடன் மொபைலை ராஜுவிடம் நீட்டி, ப்ரோ கட்டுனா இவ்வளவுதான் கட்டுவோம் ப்ரோ. ராஜு குழப்பத்துடன் மொபைலை பார்த்து, என்ன ப்ரோ சொல்ற, யார பத்தி சொல்ற? மகேஷ் கண்கள் ஒளிர, நேத்து டிராகன் படம் போனேன் ப்ரோ, அதுல 2வது ஹீரோயினா வரா ஒருத்தி, செம்ம கியூட், செம்ம ஸ்மைலிங், கட்டுனா அவ்வளவுதான் கட்டுவேன் ப்ரோ. மகேஷின் குரலில் தெரியும் ஆர்வம் ஒரு சிறுவனின் அப்பாவித்தனத்தை காட்டுகிறது. அவன் மொபைலில் தொடர்ந்து ஸ்க்ரால் செய்து ராஜுவிடம் ஸ்கிரீனை காட்டுகிறான். ராஜு அலட்சியமாக, ப்ரோ யாரு இது? நியூ ஃபேஸ், கயாது லோகர்னு பேரு, அசாமி பொண்ணுப்பா, செம்மையா இருக்கா ப்ரோ, இன்ஸ்டால தமிழ்நாடு கிரஷ் ப்ரோ இவ இப்போ. மகேஷ் தொடர்ந்து தன் போனை புரட்டி கயாதுவின் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்களை காட்டினான். ஒவ்வொரு வீடியோவிலும் அவளது புன்னகையை காணும் போதெல்லாம் மகேஷின் முகத்தில் ஏற்படும் மென்மையான மாற்றம் தெளிவாக தெரிகிறது. ராஜு மெல்ல உணவை ருசித்தபடி, அப்படியா, எனக்கு தெரியல ப்ரோ, ஒரு வாரமா ஆபீஸ்ல செம்ம டைட் ஒர்க்கு, அதான் ஒண்ணுமே தெரியல. இதற்கு இடையில் அவர்கள் பக்கத்து மேஜையில் ஒரு பெண் அமர்கிறாள். மகேஷின் சீனியர் சுமித்ரா, 30 வயது இருக்கும். திறமையும் அனுபவமும் கொண்ட இவர் 20 நபர்களை உடைய டீமை வழிநடத்தும் தலைமை பொறுப்பில் இருப்பவர். சுமித்ரா புன்னகையுடன், என்ன மகேஷ் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்க, சத்தம் இங்க வரைக்கும் கேக்குது. மகேஷ் சற்று வெட்கத்துடன், இல்ல மேடம், இந்த ஆக்ட்ரஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். சுமித்ரா சிரித்துக்கொண்டே, இவங்களுக்கு நீ பெரிய ஃபேனா? சுமித்ராவின் கண்களில் ஒரு புரிதல் தெரிகிறது. பல இளைஞர்களைப் போலவே மகேஷும் சினிமா மாயையில் சிக்கியிருப்பதை அவள் உணர்கிறாள். மகேஷ் ஆர்வத்துடன், செம்ம ஃபேன் மேடம். சுமித்ரா காஃபியை உறிஞ்சியபடி, அப்படியா, நீ ஆபீஸ்க்கு வந்ததும் எப்பவும் போன் பார்த்துக்கிட்டே இருப்ப, இவளோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தானா? மகேஷ் சற்று குற்ற உணர்வுடன், ஆமா மேடம், எல்லாம் எங்களை மாதிரி ஃபாலோவர்ஸ்க்காக செய்யறாங்க, பார்க்கணும் இல்லையா, ஆனா செம்மையா இருக்கும். சுமித்ரா சற்று கடுமையான குரலில், அது சரி, நீ அந்த ப்ராஜெக்ட் ஃபைல் முடிச்சியா, இன்னைக்கு டெட்லைன் இல்லையா? மகேஷின் முகத்தில் ஒரு திடீர் அதிர்ச்சி, அவன் உணவை கூட மறந்து விட்டான். சற்று பதற்றத்துடன், ஐயோ மறந்து போச்சு மேடம், சாயங்காலம் 5 மணிக்குள்ள கொடுக்கணும். சுமித்ரா புன்னகையுடன், நீ வேற உலகத்துல இருக்கிற மகேஷ், போ வேலையை பாரு. 3 வாரங்கள் கழித்து மகேஷ் இன்ஸ்டாகிராமில் தொடர்ந்து மூழ்கி இருப்பதனால் அவனது வேலை திறன் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. முக்கியமான திட்டங்களை தவறவிட்டு மீட்டிங்குகளில் கவனம் செலுத்த முடியாமல் தவிக்கிறான். மேலாளர்கள் அவனை பற்றி கவலைப்பட தொடங்குகிறார்கள். அவன் முக்கியமான ஒரு பிரசன்டேஷனை செய்யும் போது தயார் செய்யாமல் இருப்பதன் விளைவாக அவன் திணறுகிறான். மேலாளர்கள் அவனது செயல்பாட்டை கடுமையாக விமர்சிக்கிறார்கள். மகேஷின் முகத்தில் குற்ற உணர்வு தெளிவாக தெரிகிறது. அந்த இரவு அவன் தனியாக வீட்டில் அமர்ந்து தன் வாழ்க்கையை சிந்திக்கிறான். அவன் சமூக ஊடகங்கள் மூலம் எவ்வளவு நேரத்தை வீணாக்கி விட்டான் என்பதை உணர்கிறான். அவன் மொபைலை கவிழ்த்து வைக்கிறான். காலையில் எழுந்ததும் நேராக கண்ணாடியில் தன் முகத்தை பார்க்கிறான். கண்களில் சோர்வு, கண்ணுக்கு கீழே கருவளையங்கள், முகத்தில் அழுக்குத்தன்மை. நான் ஏன் இப்படி ஆனேன்? என் கனவுகளை விட்டு கொடுத்துட்டேனா? அவன் தனக்குத்தானே கேட்டுக்கொள்கிறான். அடுத்த 2 வாரங்களில் மகேஷ் தன் பழைய பழக்கத்தை மாற்றுகிறான். மொபைல் பயன்பாட்டை குறைத்து வேலைக்கு தீவிரமாக கவனம் செலுத்துகிறான். மேனேஜர்கள் அவனுடைய மாற்றத்தை கவனிக்கிறார்கள். ஒரு நாள் சுமித்ராவினிடம் வந்து புன்னகையுடன், மகேஷ் உன் அப்டேட்டட் ஃபைல் பார்த்த, நல்லா ஒர்க் பண்ணியிருக்க, எப்படி இந்த மாற்றம்? மகேஷ் சிரித்தபடி, சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டேன் மேடம், நான் என் நேரத்தை எப்படி வீணாக்கினேன் என்று. சுமித்ரா மகிழ்ச்சியுடன், அப்புறம் அந்த ஆக்ட்ரஸ் என்ன பேரு அவளுக்கு? மகேஷ் சிரித்தபடி, கயாது லோகர் மேடம், ஆனா சினிமா வேற, நிஜ வாழ்க்கை வேற, உண்மையான முன்னேற்றம் நம்ம திறமையில தான் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன் மேடம். சுமித்ரா பெருமையுடன், அப்படியே இருங்க, இதையே கண்டினியூ பண்ணுங்க. மகேஷ் இனி முன்பு போல் இன்ஸ்டாகிராமில் நேரம் வீணாக்காமல் தனது வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக முழு கவனம் செலுத்துகிறான். மகேஷ் போன்ற இளைஞர்களுக்கு இது ஒரு படிப்பினை.